கொலை மிரட்டல் வருதுன்னு கிளப்பி விடுவாங்க. எல்லாமே இவங்களுடைய செட்டிங் வேலை அம்புட்டும். இப்போ தமிழிசைக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்களா பார்த்துக்க. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இன்னும் கொலை பண்ண போறாங்க. கொலை மிரட்டலுக்கே கேவலம். கொலை மிரட்டலுக்கே கேவலம். அது ஏன் உன்னையெல்லாம் ஒரு காமெடி பீஸாக தான் வச்சிருக்காங்க மக்கள். ஏதாவது மனது பாரமா இருக்கிற நேரத்தில் அந்த அம்மா வீடியோ தான் பார்த்துருக்காங்க. அப்படிதான் நிலைமை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அப்போ உன்னைய கொலை பண்ணி என்ன பண்ண போறாங்க? நீ எப்படி உன்னுடைய ஒருத்தர் என்னன்றது எல்லாம் தெரியும். ஈக்காண்டு தாங்கல்னு வச்சாலே எல்லாருக்கும் சிரிப்பு வந்துரு. ஈக்காட்டு தாங்கல்ல நான் அப்படின்னா அது பயங்கரமா லந்து பண்ணிலாம் வந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய அந்த பொய் புழுகள் எல்லாத்தையும் உள்ள புகுத்தி விட்டு கடைசியில் கொலை மிரட்டல்னா அதுக்கு மக்கள் போட்டிருக்காங்க. அது இந்த கேக்கு வெட்டினாங்களா இல்லையா? கேக்கு வெட்டுற பேரில் மூக்குச்செடியை ஒரு பக்கம் சிந்திக்கிட்டு அந்த மூக்குச்செடியை எடுத்து பிசைஞ்சு கேக்குன்னு கொடுத்த அந்த திண்டவன் எவனோ வேற மிரட்டல் விட்டுருக்காங்க போல. அவன் திண்டவன் தான் எவனோ டிசென்ட்ரி ஆகி இந்த மாதிரி வயிற்று போக்கில் போய் விடக்கூடாதுன்னு சொல்லி எவனா மிரட்டல் விட்டானான்னு செக் பண்ணு. துணிச்சலோடு நான் இன்னும் அரசியல் செய்வேன். ஏனென்றால் மருத்துவராகிய நான் மக்களுக்காகவே பணி செய்கிறேன் என்பதை மக்களும் அறிவார்கள். அல்லது இந்த அம்மாவே தனக்கு தானே ஏன் அந்த கேக்கு மேட்ரு பெரிய அளவுக்கு கேவலமாகி போச்சா? இது திசை திருப்புறதுக்கு நிறைய வேலை செய்வாங்க இவங்க. ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்ணி விடுறதுக்கு இவங்க டைவெர்ட் ராஜாக்கள் நம்பிட்டு போயிடும். ஏதாவது ஒன்று அப்படின்னா டக்குன்னு மாற்றி விடுறதுக்கு வேற ஏதாவது ஒன்று தூக்கி போட்டு விட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி கேக்கு வெட்டின மேட்டரில் கேவலமானதில் இதை திசை திருப்புறதுக்கு இந்த அம்மாவுக்கு போனை போட்டு ஹலோ யார் தமிழிசையா? ஆமாம் தமிழிசை தான் பேசுகிறேன், உங்களை கொல்ல போகிறேன், ஏன் கொன்ற அப்படின்னு மிரட்டல் விட்டீங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படி வேற